என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 2,00,000 நான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த வழி சிறந்ததா இருக்கும்? இப்போ ஜுவல்லரியில வாங்குறதா, கோல்டு காயின் வாங்குறதா, கோல்டு இடிஎஃப்ல வாங்குறதா, இல்ல பாண்டுல வாங்குறதா, எது சிறந்ததா இருக்கும், ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு கேட்டிருந்தாரு. கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்க கோல்டு ஜுவல்லரியா வாங்கும்போது 3% ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் வந்து ஆவரேஜா 12% போடுவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் டிடக்ஷன் ஆயிடும். 2,00,000 ரூபாயில 1,70,000 தான் நீங்க கோல்டு வாங்க முடியும். 14.39 கிராம் வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து 22 கேரட் கோல்டு உங்களால 2,00,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதே கோல்டு காயினா வாங்குறதா இருந்தனா 24 கேரட் கோல்டு 3% ஜிஎஸ்டி பிளஸ் 2% வந்து வேஸ்டேஜ், ஓவராலா 10,000 டிடக்ஷன் ஆயிடும். 13.5 கிராம் வந்து 24 கேரட் கோல்டா வாங்க முடியும். இதே 24 கேரட் கோல்டு இடிஎஃப்ல வாங்கும்போது ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் எதுவும் கிடையாது. ஒன்லி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 1,220 ரூபா போகும். 13.7 கிராம் வந்து 24 கேரட் கோல்டே வாங்க முடியும். ஃபோர்த் ஆப்ஷன் சாவரின் கோல்டு பாண்டு. சாவரின் கோல்டு பாண்ட்ல இந்த 2 லேக்குக்கு மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜ், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுவுமே கிடையாது. ஒன்லி 200 ருபீஸ் மட்டும் டிடக்ஷன் ஆகும். ப்ளஸ் 2.5% இயர்லி இன்ட்ரெஸ்டாக கொடுப்பாங்க. அதாவது கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் வருஷத்துக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அரௌண்ட் 5,000 ருபீஸ் இந்த 2 லேக்குக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் 2,00,000 ரூபாயில டிடக்ஷன் ஆயிடுது. ப்ளஸ் இதை நம்ம ரீசேல் பண்ணும்போதும் வேஸ்டேஜாக ஒரு 5% டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பழைய தங்க நகையை கொண்டு போய் விற்கணும்னு நினச்சா கூட அதில் ஒரு 5% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஓவராலாக 2,00,000 ரூபாயில் ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 ருபீஸ் வரைக்கும் டிடக்ஷன் ஆகிடும். உங்களுடைய அமௌண்ட்டில் 20% வந்து லாஸ் தான் வரும். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா கோல்டு ஜுவல்லரி வாங்குறது லாஸ் தான். இதே நீங்கள் கோல்டு காயினாக வாங்கும்போது உங்களுக்கு 5% தான் டிடக்ஷன் ஆகும். 2,00,000 ரூபாயில் 10,000 ரூபாய் டிடக்ஷன் ஆகிடும். இதே ஆன்லைனில் வாங்கும்போது இடிஎஃப்ல 1,200 ரூபாய் வரைக்கும் இந்த 2,00,000 ரூபாய்க்கு வருஷம் வந்து அவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக எடுத்துக்கிறாங்க. பட் கோல்டு பாண்டில் வருஷம் 5,000 ரூபாய் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு பாண்டு தான் இருக்கிறதுலே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ரொம்ப லீஸ்ட் சர்வீஸ் சார்ஜாக இருக்கும். ஸோ கோல்டு பாண்டை எப்படி செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.